கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வியாபார தந்திரங்கள் மிக்க மட்டும் இல்லை, அந்த சனீஸ்வரர்லேருந்து புக்கரில் எல்லா நவகிரகங்களும் முக்கியமான சொல்லக்கூடிய நவகிரகங்கள்லாம் இவருக்கு உட்கார்ந்துக்கிறது. அதுக்கு 6ஆம் வீடு சொல்லக்கூடிய அந்த வீட்டில் தான் உட்கார்ந்ததுனால சூரியன் முதற்கொண்டு உட்கார்ந்து மறைமுகமாக 12ஆம் வீடு அதிகாரி பண்ணிது, 10ஆம் வீடு அதிகாரி நான் அங்கே உட்காந்துக்கிறது, அப்புறம் வந்து சனீஸ்வரன் உட்காந்துக்கிறது. அதே மாதிரி பார்க்கும்போது எத்தனை விதமான யோகங்கள் கிடைக்கிறது தெரியுமா? இந்த மாசி மாதம் பற்றி புதன் உலக அளவில் பெரிய லெவல் ஆகிடுறாருன்னா நம்ம நாட்டிலேருந்து போகிற ஆட்கள் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒன்றாருதுன்னா அவ்வளோ சுலபம் இல்லை. அப்படின்னா என்ன ஆகணும், எல்லாம் 0 ஆக்கிட்டு லெவல் லீவு இறங்கிட்டு நம்மளை உயர்த்தி நிற்க தான் முடியும். அது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த யார் பண்ணுறாருன்னா இந்த கன்னிராசி நேயர்கள் சம்மந்தப்பட்ட வர்த்தகர்கள் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்கா பாருங்கள். இந்த மாதம் வரலாறுக்கான சாதனை உங்கள் கன்னிராசி நேயர்கள் பண்ணித்தான் ஆகணும். தொழில் சம்மந்தப்பட்டோ இல்லை ஜீவத்தில் உட்கார்ந்தவங்களோ பெரிய போஸ்ட் இருந்தாங்களோ அவங்க பண்ணித்தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, அதனால் பெருமையும் புகழும் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கு வருதுன்னு சொல்லி வாழ்த்து.